இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டு என்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பிரிந்து தேமுதிகவில் இருந்து பிரிந்து அமமுகவில் இருந்து பிரிந்து ஒருமுகமாக 200க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள். அதற்காக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வழங்கி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல நிகழ்ச்சி என்பது வரவேற்கத்தக்கது மட்டுமல்ல, நாம் ஒருங்கிணைந்து இயக்கத்திற்காக அறுபடை ஆற்றுவதற்காக அரணாக இங்கே வந்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பது நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு பொறியாளர், சிறந்த முறையிலே தன் பணியை ஆற்றியவர். அண்ணா கவர்ந்து படிக்கிறவங்க பேசாதீங்க. இங்கிருந்தே பார்த்து கண்டுபிடிச்சு கவர்ந்து படிக்கிற கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா கவந்தப்பாடியில் இருக்கிறது வீழ்த்தறது உங்க கையில் இருக்கு. எப்படி நான் தான் சட்டமன்ற உறுப்பினர் நிலையை மாற்றப்பட வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் ஒருவரால் தான் முடியுமே தவிர யாரால் முடியாது. நான் புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டோம். 1977 முதல் தேர்தலில் சந்திக்கிற போது எனக்கு வயது 26. முதல் முறையை சத்தியமங்கலத்தை போட்டியிட்டு 9 முறை வெற்றி பெற்றேன். 6 துறைகளிலே சாதனை படுத்தேன். உங்களுடைய பாலகிருஷ்ணன் அவர்களும் சிறந்த பண்பாளர், எல்லோரும் நேசிக்கக்கூடியவர், எல்லோரிடத்திலும் பழகுவது எளிதாக பழகக்கூடியவர். அவர் இன்று வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இன்று வேட்பாளர் அல்ல, நாளை வெற்றியை காணக்கூடிய உருவாக்கக்கூடியவர். எல்லோரும் நினைச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் எப்படி வெற்றி பெறும் என்று சில பேர் கேள்வி கேட்டார். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெல்லும். அப்ப ஈரோட்டில் திருச்சி போட்டு பேசிட்டு தான் போறேன். நீங்கள் வருவதற்கு காலத்தாமதம் என்ற உடனே திருச்சி போட்டு பார்த்தா 5000 பேர் இருந்தாங்க கூட்டம். சும்மா ஒரே மணி நேரத்துக்கு கூட்டம். நான் எதற்காக இதை சொல்வேன் சொன்னால், நம்முடைய நிலையில் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். ஏன் இதை விரும்புகிறார்கள் சொன்னால், திமுக வீழ்த்துவதற்கு ஒரே சக்தி தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியை தவிர யாருக்கும் இல்லை. இது மக்களுடைய விருப்பம். ஆனா திமுக வீழ்த்தி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 10 முறை தோல்விக்கு தலைவர் பழனிசாமி வேடிக்கையாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க, ஜெயிக்கவே முடியல. ஒன்று வேறுபடி சொல்லியிருக்காரு, டிவிக்கு போடுற ஓட்டு நோட்டா போட ஓட்டுன்னு சொன்னார். அவர் எப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியும். அவர் திறமை இருந்தால் 60 நகராட்சி வார்டு 3 ஜெயிச்சார். 57 தோல்வி பெறுகிறார். இவர் சொல்றார் நம்மளுக்கு. அவருக்கு இந்த கட்சியுடைய வேகம் தெரியல. எப்படிப்பட்ட வேகத்திலே இந்த மக்கள் இருக்கிறார்கள், மக்களுடைய மனநிலை என்ன இருக்கிறது என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு எல்லாம் புரிந்து கொள்ள வேற என்ன பண்ணாலும் புரியும். ஆனால் புரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன். வேற எல்லாமே தெளிவாக அவருக்கு தெரியும். எங்கிருந்து எங்கே மாத்திரம், எங்கிருந்து எங்கே போகலாம்னு தெரியும். அரசியல் என்பது எவ்வளவு ஜீரோ. ஏன் என்று சொன்னால் 2010 அம்மாவால் நாங்கள் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்தி விடலாம் என்று கனவு காணுகிறார்கள். தூள் தூளாக்கிற சக்தி நம்முடைய இளைஞர்களாக இருக்கிற, இளம்பெண்களாக இருக்கிற, பெரியவர்களாக இருக்கிற, இன்றைக்கு இணைந்திருக்கிற அமமுகத்தில் இருக்கிற நீங்களால் முடியும். யாராலும் அதை தவிர்க்க முடியாது. ஏன்னு சொல்லணும்னா, எல்லாரும் சொல்றாங்க வேலுமணிக்கு ஒரு ஆள் நல்லலா போட்டிருக்கான், பழனிசாமிக்கு அதோட ஒரு நல்லலா போட்டிருக்கான்.
அங்கேயே அவங்களை தண்ணி காட்டுவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கெல்லாம் இவங்கெல்லாம் குறி வச்சு அடிக்கிறோம். எங்களுக்கு தெரிய அனுபவம். இவங்களாம் அனுபவம் இல்லாதவர்கள் வந்தாங்க, ஓரளவு செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகிட்டா ஒரு 4 தலைமுறைக்கு தாங்க, 40 தலைமுறைக்கு தாங்களா ஆச்சரியப்படுறது. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று தான். இந்த பக்கத்தில் அம்மாப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கு, அதோடைய யாருடைய ஃபேக்ட்ரி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த ஃபேக்டரியுடைய மதிப்பு 2000 கோடி. 1 ரூபா 2 ரூபா. இந்த பக்கம் சேக்கோ ஃபேக்டரி, இந்த பக்கம் எத்தனா தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி. அது போனாலும் தெரியும், 2 கிலோமீட்டருக்கு அதுதான் இருக்கு. இதெல்லாம் எங்கே இருந்து வந்து நீங்க கேட்கணும், யாரால் வரப்பட்டிருக்க என்று கேட்க வேண்டும். மேலாங்க இப்போ ஒரு பேப்பர் மில் இருக்குது 2000 கோடி பவானி சார். இதற்கெல்லாம் எங்கே இருந்து நிதி வந்தது என்ற கேள்வியை கேட்டு நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை அடையாளம் காட்ட வேண்டும். அதுதான் முக்கியம். நம்ம தலைவர் சொல்லி இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான். நீங்க எப்படி இந்த ஆட்சியை நடத்த போகிறீர்கள்? எல்லோருக்கும் வீடு என்று சொன்னீர்கள், 2 சக்கர வாகனம் இல்லாத அத்தனை பேருக்கும் வழங்குவீர்கள் என்று சொல்லியிருக்கீர்கள். எப்படி உங்களால் முடியும் என்று கேட்டார். அப்போது ஒரு தெளிவாக சொன்னார், ஒரு ஆண்டிற்கு 4,40,000 கோடி பட்ஜெட். அதிலே அவர் சொல்லியிருப்பது ஒரு சுருக்கமாக வந்து சொன்னார். 30% வரி ஒருத்தர் போயிட்டு சொல்லியிருக்காரு. புரியும் நினைக்கிறேன். நான் பேரை சொல்ல கேச போடுவோம். ஏன்னா பத்திரிக்கையாளர்கள் தெளிவாக கொட்டையில் போட்டு விட்டு நாளைக்கு மாற்றி விட்டுருவோம். அப்படி என்றால் 1.25 லட்சம் கோடி ரூபாய், 5 ஆண்டுக்கு 6 லட்சம் கோடி. இந்த 6 லட்சம் கோடி கொண்டு வந்து வந்ததாவே உங்களுக்கு எல்லாம் வீட்டையும் கட்டி கொடுத்தலாம், 2 வீலத்தை வாங்கி கொடுத்தலாம், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம். இது அவருடைய தத்துவம். நான் பேசும்போது சொல்லுவார். எப்படி உங்களால் சாத்திய கூறட்டு கேட்கிற போது இதை சொன்னார். எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மா காலத்துல வீடு கட்டினாங்க, உருவ தலைவர் காலத்தில் கட்டினாங்க. அதுக்கு பிறகு யாருமே வீடுகள் ஏழை எளிய மக்களுக்கு கட்டப்படவில்லை. இதுதான் உண்மையான நிலை. இதை கட்டி கொடுக்கிறேன் எல்லோருக்குமே. ஏழை எளிய மக்கள் வீடற்றவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. வாகனங்களாக இருக்கக்கூடாது. இந்த பெண்கள் இங்கே அமர்ந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா எனக்கே நல்லா தெரியும். சத்தியம் சிவனும் இணைந்ததை போலதான் எங்கள் கூட்டம். நாங்கள் இவ்வளோ பேர் கூட்டு வேற சொன்னால் இதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா செலவு பண்ணுவோம். எப்படி 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் வருகிற கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டம். நேற்று தினம் மறுத்தாக்கம் செய்ய போனாங்க. ஒரு கூட்டம் ஓரளவுக்கு ஒரு 3,000-4,000 பேர் வந்தாங்க. எல்லாம் வண்டி விட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இறங்குன்னு கேட்டாங்க. நீ கொடுத்த காசு இருந்தானுங்க, நாங்கள் ஓட்டு போட டிவி கேட்டாங்க. எவ்வளோ விவரமாக பண்ணுறாங்க. இறங்கினா உங்களை ஓட்டு நினைச்சிருவாங்க. நாங்கள் ஏறிட்டே வந்துட்டு இருக்கிறேன், டிவிக்கு ஓட்டு கேட்டே வந்துருக்கேன். இப்படி கூப்பிட்றாங்க, காசை கொடுக்குறாங்க, கூட்டிகிட்டு வராங்க. அவங்க ஊராட்சி வெளியிட்டு வர தூரம் டிவி கேட்டுறாங்க. சின்ன பசங்களை பாருங்க, வீட்டில் தூங்குறது விசில் வாங்கிட்டு அடிக்கிற அடி இருக்கிறேன். இந்த விசில் சின்ன நம்ம உலகத்திலே யாருக்கு கிடைச்சிருக்க நமக்கு கிடைச்சிருக்கு பெரிய சாதனை இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசில் சின்ன எப்படி பயன்படுத்த நீங்க நினைச்சுக்கணும். சின்ன குழந்தைக்கு சளி பிடிச்சா கூட 4 தடவை விசில் வச்சுருங்க, மூக்கில் சளி கூட கேள்வி. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய செலவே இல்லை. இந்த சின்ன மருத்துவரை போல மருத்துவ சிகிச்சை பெறும். இதில் ஹார்ட் பேஷண்ட் வர கூட சொல்லுவாங்க டாக்டர், நல்லா காற்றை இழுத்து மூச்சு விட சொல்லுவாங்க. அந்த பவுடர் கொடுப்பாங்க. அது மாதிரி விசில் வந்து பெரிய விசில் வாங்கி நீங்கள் அடிச்சிங்க வச்சுங்க, ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கு. நம்ம சின்னம் வந்து சாதாரண சின்னம் இல்லை. உலகத்திலே மருத்துவ சிகிச்சையோடு இருக்கிற நாளை தமிழகத்தை ஆளப்போகிற சின்னம் தான் நம்ம. இது எல்லாரும் ஈஸியாக கற்றுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு நேற்று இன்றைய தினம் காலையிலேருந்து போய் 141 இடங்கள் போனேன். இங்கே பார்த்தா நான் பேசுறதுக்கு விட மாட்டேங்கிறேன். முதல் எடுத்து விசில் எடுத்து கட்டி விசில் அடி அடிச்சு விசில் மட்டும் எடுத்து நான் பேசிட்டு போயிருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், மக்கள் அலை ரோட்டில் போகிற கார் நிறுத்தி போட்டோ எடுக்கிறாங்க. ஒன்னே கூட சொல்கிறேன். 4 நாட்களுக்கு முன்னாலே நான் திருச்சி போவதற்கு முன்னால் கோயம்புத்தூர் தான் திருச்சி போனேன். 5 நாளைக்கு முன்னாள் 6 நாள் என்னோட ஒரு விமானத்தில் பயணம் செய்தார். முதல் வரிசையிலே 7 அவர் தான் நான் மீண்டும். அவர் பெரிய தொழிலதிபர்.
ஒரு மாசத்துல தமிழ்நாட்டில் இருக்கிறது 2 நாள் 3 நாள் இருப்பார். இந்த பவுண்டரி இருக்கிறது திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த பவுண்டரியிலிருந்து பொருளெல்லாம் உற்பத்தி செய்து கொண்டு செல்வார் வேலை நாடுகளுக்கு. அவர் என்கிட்ட சொல்றப்போ சொன்னார், நீங்க நல்ல இடத்துக்கு போயிருக்கீங்க ஒரு வாழ்க்கை சொன்னார். பரவாயில்ல நினைச்சு என்ன சொல்ல போறாங்க நான் பார்த்தேன். என் பிள்ளை காலேஜில் படிக்குது. நான் இன்னைக்கு தான் வந்தேன், நேற்று வந்தேன், காலேஜுக்கு போயிட்டு போமான்னு சொன்னேன். அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா விஜய் எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவாங்க. ஏன் அதை சொல்றாங்க சொன்னாங்க, நான் அவளை சொல்றேன் காலேஜுக்கு போக சொல்லி, அவள் சொல்றா என்கிட்ட இப்படி அப்படின்னா ஐயரவர். நான் ஏன் சொல்றேன், ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் அதுதான் இருக்குது. மாற்றங்கள் தேவை. எதிர்காலத்தில் 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இளைய தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கு. எல்லாம் வந்தா கொலையேற்றி போயிட்டாங்க. போலீஸ் எவ்வளவு கஷ்டப்படு, எங்க பார்த்தாலும் தீ எரிஞ்சிருக்கிற வரவழி போகும். சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆனா சுற்றுச்சூழல் இருக்கிற அமைச்சர் யாராவது சுற்றுச்சூழலை சாதனைப்படுத்திருக்காருன்னு கிடையாது. ஒன்னே ஒன்று சொல்ற, விவசாய சங்கத்தை சேர்ந்தவரை நீங்க வந்து பார்க்க வந்தாங்க. எங்க வந்தோம்னா நாங்கெல்லாம் இந்த பொல்யூஷன் கொள்கை ஆற்றியை கலக்கிறது. உடனடியாக ஒரு நாளைக்கு 4 லட்சம் லிட்டர் தண்ணியை காயத்தண்ணி வெளியே விடுகிறார்கள், நிறுத்தப்பட வேண்டும் என்று ஃபேக்டரி ஆரம்பிக்கிற போனாலும் மிஷினில் வந்தாச்சு. அதற்காக ஒரு 6 பேர் வந்தாங்க, முக்கியமான நிர்வாகிகள். அப்போ நாங்களாம் பேசியிருந்தோம். அவர் ஒரு நாளைக்கு சொல்ல சொல்றாரு, அவரே நேராக பார்த்து காட்சி எல்லோரும் பேசி